இந்திய தேசிய காங்கிரசினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. இது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானுச்சு. அதனுடைய முக்கிய கோரிக்கை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாகாணம் மத்தியம் அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததான் சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது. அடுத்து நிர்வாகத்துறையில் இருந்து இந்த நீதித்துறையவும் பிரிக்கணுங்கிறத இங்கே குறிக்கோளாக வச்சுருக்காங்க. நாலாவதா இராணுவ செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவு குறைங்க அப்படிங்கிறது முக்கியம். அஞ்சாவதா உள்நாட்டு வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளையும் குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவதா நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. நீதிபதி மூலமாக தான் விசாரணை நடக்கணும், அதான். அடுத்தது ஏழாவது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் சரி இங்கிலாந்துலேயும் சரி ஆட்சிப்பணி தேர்வை நடத்தணுங்கிறது ஏழாவது. எட்டாவதா காவல்துறையை சீர்திருத்தம் செய்யணும். ஒன்பதாவது வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணுங்கிறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது பத்தாவது இந்திய தொழிற்சாலைகளினுடைய மேம்பாடு. ஏன்னா தொழிற்சாலை மேம்பாடு மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் முறையற்ற கட்டணங்கள் அதே போல் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க.